நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேருந்து 85 ஆப்பை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எதனால இந்த ஆப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு டைப்பான மால்வேர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மால்வேர்ஸ்னால் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மால்வேர்ஸ்னா என்ன, அது எந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை அஃபெக்ட் பண்ணும், நீங்கள் எப்படி இதிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே இதில் சொல்லியிருக்கோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த மால்வேர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேரிட்டில் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுவோம். எதுக்காக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதோட வேலை இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா வேலையை செய்கிற மாதிரி வந்து மலிஷியஸ் கோட்ஸை வந்து எழுதியிருப்பாங்க. இந்த மலிஷியஸ் கோட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மால்வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டால் பண்ண ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் வரலாம். அப்படி இல்லைனா அந்த யூசர் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட ப்ரைவசி ஏதாவது ஒரு வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோ அந்த யூஸ் பண்ணுற யூசரோ பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. இதை தான் வந்து மால்வேர் அப்படின்னு சொல்லுவோம். மேஜராக மால்வேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் டேட்டா தெஃப்ட் நடக்கலாம். அதாவது வந்து நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, உங்கள் கான்டாக்ட் என்ன, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மால்வேர் வந்து அதோட சர்வருக்கு அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்வேர் வரலாம். அதாவது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வர வச்சு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அது மூலமாக அவங்க சம்பாதிக்கலாம். மூணாவது பிட்காயின் மைனிங்கும் நடக்கலாம். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹார்ட்வேர் வந்து யூட்டிலைஸ் ஆகும் வேறு யாரோ ஒருத்தங்க பிட்காயின் மைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலேயே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பாதிக்கப்படும், வேறு யாரோ ஒருத்தங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் மேஜராக நடக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா மால்வேர் செய்யும். அது வந்து உங்கள் டேட்டாவை திருடணுமா இல்லை ஆட் வர வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெவலப்பர் அந்த மலிஷியஸ் கோட்ஸில் என்ன எழுதியிருக்காரோ அதை பொறுத்து தான் அது ரியாக்ட் பண்ணும். இந்த மால்வேர்ஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிப்பாங்க அதோட ஆக்டிவிட்டியை பொறுத்து. இப்போ வந்து நிறைய ஆட் வர வைக்குது அப்படின்னா அதை ஆட்வேர்னும், உங்களை வந்து ஃபுல்லாக ஸ்பை பண்ணுது, உங்களோட டேட்டாவெல்லாம் திருடுது அப்படின்னா அதை வந்து ஸ்பைவேர் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது மால்வேர்ஸ்க்கு. ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற ஆப்புக்கு எதுக்கு மால்வேர்ஸ்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது கரெக்டான கேள்வி. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஆப் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி எங்கேயோ ஒரு ஹியூமன் தான் வந்து டெவலப்பராக வந்து ஆப்பை டெவலப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுவாங்க. அதை வந்து வெரிஃபிகேஷன் டீம் இருக்கும், அதை வந்து உட்காந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஆப்பை டெஸ்ட் பண்ணி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான மால்வேர்ஸும் இல்லை அப்படின்னா தான் அதை அலோவ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா யூசர் எல்லாருமே நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்டிங்கையும் தாண்டி சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு மலிஷியஸ் கோடை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக வந்து பேஸ் அந்த ஏபிகே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் எந்த விதமான மால்வேர்ஸும் இருக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்த வாட்டி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதோட சர்வரில் கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஃபைலை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு டவுன்லோட் ஆகி அதில் வந்து மால்வேர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா கேமோட பேஸ் பேக்கேஜ் தான் டவுன்லோட் ஆகும். கேமுக்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னே ஓபிபி ஃபைல் டவுன்லோட் பண்ணோம், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டவுன்லோட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலிஷியஸ் ஃபைல்ஸ் இருக்கலாம். அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மால்வேர்னால அட்டாக் ஆகலாம். ஸோ இது மாதிரி தான் ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ்லையும் சில ஆப்ஸ் மால்வேர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 85 ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க. எதனாலனா அது ஒரு டைப்பான மால்வேர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஆட்வேர் அப்படிங்கிற ஒரு டைப். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஆட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. ஸோ இந்த 85 ஆப்பில் ஓகே ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல விஷயம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 85 ஆப்பு 9 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 9 மில்லியன் டிவைஸில் இது இன்ஸ்டால் ஆகிருக்கு இந்த மால்வேர். இதில் இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈஸி ரிமோட் அப்படிங்கிற இந்த ஆப் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் டவுன்லோட் போயிருக்கு. இது உள்ள இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இதோட யூஸே இருக்காது. ப்ராக்டிக்கலாக இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸே பண்ண முடியாது. அது என்ன டாஸ்க்கு செய்யணுமோ அந்த ரிமோட் வேலையவே செய்யாது, வெறும் ஆடை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் ஆடு வரும், நீங்கள் பேக் வந்தீங்கனாலும் திருப்பி ஆடு வந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆடு எப்படி வரும் அப்படின்னா, கேம் விளையாடிட்டுக்குள்ள நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி வரும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கேமோட நெக்ஸ்ட் கிடையாது, இந்த ஆடோட நெக்ஸ்ட். ஸோ அதை கிளிக் பண்ணி வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே இந்த மாதிரி போயிடும். ஸோ இன்னொரு பிரச்சனை யூசர் ஃபேஸ் பண்ணுறது இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா, ஆடு மட்டும் கிடையாது, இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே 5 ஸ்டாரை கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். ப்ளே ஸ்டோரில் 5 ஸ்டார் உள்ள ரிவ்யூஸை நீங்கள் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லுதான். ஸோ அதனாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸுக்குலாம் வந்து 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான மால்வேர்ஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. மொதல் விஷயம் பேட்டரி. அதாவது வந்து நார்மலாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து பேட்டரி குறையுது, நான் எப்பயும் யூஸ் பண்ணுற அளவுக்கு பேட்டரி நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு பேட்டரியோட யூசேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். எந்த ஆப் வந்து அதிகமாக வந்து பேட்டரி யூஸ் பண்ணுது, ஏதோ அன்னோன் ஆப்பு, அந்த ஆப்பில் ஐக்கானே இல்லை, இந்த ஆப்பில் நான் யூஸ் பண்ணதே இல்லை ஆனால் வந்து அது பேட்டரி குறைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஆப் தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அது மொதல் விஷயம். ஸோ ரெண்டாவது உங்களோட டேட்டா யூசேஜ்.
அதாவது வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஜியோ தான் எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒய்ஃபை எது யூஸ் பண்ணாலும் சரி, டேட்டா யூசேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப் டேட்டா எது யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட பிரைவேட் டேட்டாவை எல்லாத்தையும் திருடி அந்த சர்வருக்கு அனுப்பக்குள்ள கண்டிப்பாக வந்து உங்களோட ஒய்ஃபையோ இல்லை உங்களோட மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் அதை அனுப்ப முடியும். ஸோ இந்த டேட்டாவை வந்து மானிட்டரிங் பண்ணுறது மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, அதில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப் ஏதாவது வந்து டேட்டா யூஸ் பண்ணுது அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை அது டேட்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதையும் ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை மானிட்டரிங் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஆப்ஸு என்னென்ன பேக்ரவுண்டில் ரன் ஆகுது, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையா இல்லை எதுக்கு தேவையில்லாமல் பேக்ரவுண்டில் ரன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணுங்கள். அதிகமாக எந்த ஆப்லாம் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுங்கிறது. ஸோ இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஆப் இருந்தது அப்படின்னா கவலையப்படாதீங்க, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுங்க. நமக்கு அது தேவையே கிடையாது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அஃபெக்ட் ஆயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். அஃபெக்ட் ஆயிருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் மால்வேர்னா என்ன, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத பற்றி பார்த்தோம். இல்லை என் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வரவே கூடாது, வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்பை 1க்கு 2 தடவை செக் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்குள்ள தேவையில்லாத பர்மிஷன் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேம் ஆப்பாக தான் இருக்கும், ஆனால் வந்து உங்களோட எஸ்எம்எஸ் ரீட் பண்ணுறேன்னு சொல்லும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கான்டாக்ட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறேன்னு சொல்லும். கேம் விளையாடுறதுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறத யோசிங்க. தேவையில்லாமல் எந்த ஆப்புக்கும் எந்த பர்மிஷன்ஸையும் கொடுக்கவே கொடுக்காதீங்க, தேவையில்லாத பர்மிஷன்ஸ். ஸோ அடுத்தது, ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா யூசரோட ரிவ்யூ பாருங்கள். இப்போ இந்த யூனிவர்சல் ரிமோட்டுங்கிறத வந்து இப்போ கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணாங்கல்ல ஒரு மால்வேர் ஆப்னு சொல்லிட்டு, இந்த ஆப்போட ரிவ்யூலேயே வந்து நிறைய யூசர் சொல்லியிருக்காங்க இது வந்து யூஸே ஆக மாட்டேங்குது, இது வந்து தேவையில்லாத ஒரு ஆப், ஆடு நிறையா வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யூசர் ரிவ்யூ பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நல்ல ஆப்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2019 இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாருமே வந்து ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட டேட்டாவை நீங்கள் தான் சேஃப்டியாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே நம்ம பண்ணியிருந்தோம். ஏன்னா நிறைய யூசர்ஸ் வந்து நிறையா ஆப்ஸே இல்லை இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மால்வேர்ஸை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதை தாண்டி வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன். தட்ஸ் ஆல். Love you guys. Thank you for watching the video.